வணக்கம். இது கவிதையும் புத்தகமும். ஆழ் மனதின் அற்புத சக்திகள் திரு கணேசன் அவர்கள் எழுதியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய எண்ணமே நம்மளுடைய வாழ்க்கையை பிரதிபலிப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, ஒரு தீர முடியாத வியாதியில் இருக்கார், இவரால் குணப்படுத்தவே முடியாது, என்னதான் மருந்து கொடுத்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்த ஆட்கள் நமக்கு பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு சிலரால் மீள முடியாது. எப்படி அந்த ஆள் மட்டும் மீண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தா, மாத்திரையும் மருந்து மட்டும் இல்லாமல் தன்னோட நம்பிக்கை, விடாத நம்பிக்கை, நமக்கு சரியாயிடும்ன்ற எண்ணமே அவர் அந்த வியாதியிலேருந்து மீட்டெடுத்து வந்திருக்கும். அதே போல் இந்த கஷ்டத்தை என்னால் தாண்டி வர முடியும் யார் நினைக்கிறாங்களோ, எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து தாண்டி வந்திருப்பாங்க. அந்த செயலை என்னால் செய்ய முடியும்னு நினைக்கிற ஒரு ஆளால் மட்டுமே எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த செயலை தாண்டி ஜெயிச்சு எல்லாருமே நிற்க முடியும். அதே போல் நேர்மறையான நம்ம யோசிச்சிட்டோம், இல்லை எதிர்மறையாக யோசிச்சிட்டோம், என்னால் இது பண்ண முடியாது, என்னால் செய்ய முடியுமான்னு ஒரு சின்ன சந்தேகம் கூட உங்களை மொத்தமாக அந்த செயலை செய்ய முடியாமல் பண்ணும். உங்கள் எண்ணங்களே உங்கள் வாழ்க்கை பிரதிநிதி. இதுதான் இந்த புத்தகம்.